ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட். என்ன ஆச்சு, ரெஸ்டாரண்ட் அனிமே தானே கேட்குறீங்க? ரெஸ்டாரண்ட் அனிமேன்னு சாதாரணமாக இதை எடை போடாதீங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கும். கான்செப்ட்னா நம்ம ஹீரோ டெனிஸ் அவன் ஒரு பெரிய பார்ட்டியில் இருப்பான். அந்த பார்ட்டிலேருந்து அவனை தூக்கிடுறாங்க. இதுவும் எதுக்கு? இவன் ஒரு சாதாரணமான குக்கு, இவனால என்ன பண்ண முடியும்னு. உண்மையிலேயே நம்ம ஹீரோ ஸ்டாங்கு அதெல்லாம் பாவம் அவங்களுக்கு தெரியல. ஹீரோ தான் அவங்களோட பார்ட்டிக்கு முதுவெலும்பா இருப்பான். அப்படிப்பட்ட ஹீரோவை அவங்க தூக்கிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்னா கதை போகும். உண்மையிலேயே இது ஒரு நல்ல அனிமே. நீங்க வெறுமா ஃபர்ஸ்ட் எபிசோட பாருங்க, உங்களுக்கே பிடிச்சு போயிடும். இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாவான்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் நீங்க லைக் போட்டா ஒண்டிதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு புஷ் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒரு டிராகன் மேல விண்டு தண்டர் அட்டாக் இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு அது வாட்டர் அட்டாக் வந்து ஷீல்ட வச்சு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதுல சில பேருக்கு அடிபட்டு அங்க அதையும் அவங்க ஹீல் பண்றாங்க. இல்ல நம்மளோட ஃபோக்கஸை இழக்க கூடாது, சீக்கிரம் அதை நம்ம தாக்கணும். அங்க இருக்கிற இன்னொருத்தன் அவனோட கத்தியை வச்சு அதோட கண்ணிலேயே ஒரு கோடு போடுறான். ஒரு வாய்ப்பை வச்சு அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறான். அந்த லீடருக்காரனும் அங்க கத்தி சொல்றான், நாங்க தான் சில்வர் விங்ஸ், இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க எல்லாரையுமே அவங்க சமன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம ஒரு பார்ட்டியை பார்த்தோம்ல, அந்த ஆளுங்க தான் இவங்களே. இதுல லீடர்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரோட பேரு விகோ. அவரும் அங்க கத்தி சொல்றாரு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த டென்னிஸ் அவன் தான். நான் அவனால் தான் அவன் அந்த கிரேட் வாய்ஸை யூஸ் பண்ணலனா இந்த கேவ் டிராகன் அங்க ஓடி போயிருக்காது. இப்போ கோஸ்ட் ஃபெயில் ஆனதுக்கு காரணமும் நம்ம டென்னிஸ் தான். அட இரு, நான் என்ன பண்ண, நீ தான் அதை யூஸே பண்ண சொன்ன. இப்போ என்னன்னா இப்படி சொல்ல இருக்க. எங்களோட மிஷன் என்னன்னா, நாங்க அங்க போகணும், அந்த டிராகனோட அரிய வகையான பொருள் எல்லாத்தையுமே மீட் எடுக்கணும். ஆனா யாருக்கு தெரியும் அந்த டிராகன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வரும்னு. அந்த டைம்ல இவன் அவனையே அறியாம அந்த ஆர்டரை கொடுத்தான். அது நல்ல டிசிஷனாவும் முடிஞ்சது. ஆனா இப்போ அங்க விகோவும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், நான் ஒன்னும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுக்கலப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரெப்புடேஷனை இவன் கெடுக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். இல்ல இவன் வேற ஒரு பார்ட்டியோட ரைவலா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹீரோக்கும் ரொம்ப கடுப்பாவுது. அங்க ஒண்டி அப்படி பண்ணலனா நிறைய பேரை நம்ம இழந்திருப்போம். ஆனா அதெல்லாம் இவன் கண்ணுக்கு அங்க தெரியவே இல்லை. டெனிஸை பார்த்து அவன் இன்னமும் கேவலமா சொல்றான், டெனிஸ் வெறும் ஒரு செஃப் தான், அவனை மாதிரி ஒருத்த நம்மளோட பார்ட்டியில இருக்கிறதே சரியில்லப்பா. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு லோ லெவல் செஃபால என்ன பண்ண முடியும்? இதை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுற மாதிரி போகும். லீடரும் கத்தி சொல்றாரு, ஆல்ரெடி எங்களோட குழுல வாட்ச்மேன் இருக்காங்க, பிரீஸ்ட் இருக்காங்க, மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட லெவல் 99ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு லோ லெவலான குக்கு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவையில்லை. கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் அவளைக்கும் பேசிக்கல. சரி, அங்க மத்தவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. அதனால ஹீரோ அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இடத்துல போகும்போதே நம்ம ஹீரோ சொல்றான், அவ்வளவுதான், அப்போனா ராயல் கேபிட்டலுக்கும் குட் பை சொல்ற மாதிரி ஆச்சு. அப்படி போகும்போதே ஒரு சின்ன பொண்ணு இச்சுக்கிறா. அங்க பலூனும் பறந்து போகுமா. எனக்கு ரொம்ப முக்கியமானது அம்மா வாங்கி தந்தாங்க. கேட்டவனே அவரு கொண்டு வந்து தராரு. இதை பார்த்தா வியந்து போறான். உனக்கு அது இம்பார்ட்டன்ட்னா நீ அதை விடக்கூடாது. ஹீரோக்கும் சொல்றான், எனக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியும், அதனால நான் அதை பண்ண போறேன். சரி, இதையும் அவரு பாத்துக்கினே சொல்றாரு. அவ்வளவுதான், இப்போ என்னோட பிளான ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க போகும்போதே பின்னாடி போகாதரா அப்படின்னு கத்திக்கினே ஒரு வாய்ஸ் வந்து உன்னோட பேரை கேட்டு இவளும் அதே பார்ட்டில இருந்தா ஓடி வந்திருக்கா. டேய் கேட்டு, நீ வந்து அநியாயமா அப்படியே அம்போன்னு விட்டு போற. ஜெனோஸ், அநியாயமா நீ ஏன்டா விட்டு போற? உனக்கே தெரியும் என்ன எதுக்கு எல்லாருமே தூக்குனாங்கன்னு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயும் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு யாரு சமைச்சு போடுவா? நீ தான் ஒரு குக்கு, நம்மளோட டீமையே சப்போர்ட் பண்றது நீ தான். ஆனா நம்ம ஜெனோஸ் கேட்காம போயினே இருக்கான். ஜெனோஸ் கிட்ட அவ எவ்வளவோ சொல்றா, நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரஸ் பார்ட்டியா இருக்கலாம், அதுவும் எல்லாரையுமே பின்னால இருந்து சப்போர்ட் பண்ணது நீ தான். சரி, இப்போ என்னதான் வேணும் உனக்கு? அதுவா, எனக்கு பசிக்குதுடா, இன்னைக்கு டின்னரு. அது என்ன நான் பண்றது? வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட வேண்டியதானே? இல்ல என்னால முடியாது, இன்னைக்கு டின்னர் யாச்சும் நீ சமைக்கலாம்ல. அது எல்லாருக்குமே வா. போனா நீ திரும்பவும் வர மாதிரி உனக்கு பிளானே இல்லையா? இல்ல இந்த மாதிரி தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணலாம் நான் யோசிச்சிருக்கேன். அடே நீ பண்றது எதுவும் சரியே இல்ல. உனக்கே தெரியும் இந்த மாதிரி நான் தான் உன்னை இங்க ஜாயின் பண்ணி விட்டேன். அதனால நீ எனக்கு தான் சொந்தம். ஏய் கேட், எனக்கு வந்து நல்லாவே புரியுது, எனக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்க. அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் கேட். அதனால நான் போறேன். ஆனா அவ கேட்காம கத்திக்கினே இருக்கா. ஹீரோவும் போகும்போதே சொல்றான், என்னோட அட்வென்ச்சரர் வாழ்க்கை அது எப்பயும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் ஒரு குக்கா என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு டப்பாவை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். இதுல இன்னும் ஐஸே இல்லாம ரொம்ப ஜிலன் இருக்கு. ஆமா சார், உண்மையிலேயே இது அற்புதமான ஐட்டம். இது ஒரு மேஜிக் ஐட்டம்னு நீங்க வச்சுக்கலாம். விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். சடனா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். ஹீரோ கிட்ட எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணும் அதுக்கான ஒரு புக் இருக்கும். இல்ல இந்த மாதிரி அன்னெசரியான விஷயத்தெல்லாம் வாங்க கூடாதுன்னு போட்டிருக்கோம். இதனால ஆளு சொல்றான், எனக்கு இது வேணாம், ஏன்னா இப்பதான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ஐஸ் மேஜிக்கே பயன்படுத்த முடியும்ல. எதை வாங்கினாலும் கேர்ஃபுல்லா நல்லா அதை வாங்கணும். அதே மாதிரி அபடன் செய்யப்பட்ட அந்த சீப்பான எத்தை வாங்கிட்டா அது லாபமா அமையும். முக்கியமா பக்கத்துல இருக்க அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த ஆளுங்க உங்க கூட
கூடயும் நல்லா பழகணும், நல்ல கம்யூனிகேஷனை ஏத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த புக்கு வழியாவே அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுது. கஸ்டமரை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு போற வழியில ஒரு நோபல் பொண்ணை அவங்க வந்து ஸ்லேவா வித்துன்னு இருப்பாங்க. அதையும் நிறைய பேர் வாங்குறதுக்கு போட்டி போறாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருக்கா, அதனால எல்லாருமே அந்த பொண்ணை தப்பா பயன்படுத்தணும் அப்படின்லாம் பாக்குறாங்க. நம்ம டென்னிஸும் அங்க கண்ணை பாத்துருவானா, அவனுக்கு ஆல்ரெடி இதை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் வரும். இதனால அவன் 1 மில்லியன் சொல்றான், பக்கத்துல இன்னொருத்தன் 1 சொல்றான். அதே மாதிரி அங்க 2 மில்லியன் 3 இல்ல 5 இப்படின்னு ரொம்ப அதிகமா நம்ம ஹீரோ அங்க பெட் கட்டுறான். நான் அந்த ஆளோட முகமே சரியில்லை, அந்த சின்ன பொண்ணை தப்பா அவன் யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறான். அதனாலயே 5 மில்லியனை குத்து வாங்குறான். அநியாயமா எவ்வளவு பணத்தை காலி பண்ணிட்டேன். பொண்ணையும் ஒரு லேடி அழகா மாத்துறா. அந்த பொண்ணு ரொம்பவும் கியூட்டா இருக்கா. அதுக்கப்புறம் போற வழியில அவ டிஸ்டன்ஸோட தான் வரா. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், நீ கொஞ்சம் கூடியே வந்தா நல்லா இருக்கும், இல்லன்னா தொலைஞ்சு போயிடுவேன். ஒளி வாயமுல்ல அங்க நம்ம ஹீரோவை காணும். அவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன்னா ஒருத்தங்களும் ஒரு மாதிரி சொல்ல அங்க எல்லாருமே அவ கண்ணுக்கு இவளா தெரியறமாலாம் தெரியும். அதுக்குள்ள ஹீரோவோட வாய்ஸும் கேக்குது, நான் நினைச்சேன் பாரு இந்த மாதிரி உனக்கு ஆகுது, அதனால என் பின்னாடியே இருக்கணும் என்ன, நான் சில டைம் ஃபாஸ்டா நடப்பேன், இருந்தாலும் என் கூடியே இரு என்ன. இதுக்காக ஒத்துக்கிறா. ஆமா நீங்க எதுக்காக என்ன வாங்குனீங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணனேன். இப்போ ஃப்ரீ தான், உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லையா, நீ வந்து போகலாம். அதுக்குள்ள வயிற்றுல சவுண்டு வருமா, இதனால நம்ம ஹீரோ அங்க முட்டையை உடைச்சு அதுல சாப்பாடை போட்டு மசாலாலாம் போட்டு அப்படியே ஒரு டிஷ்ஷை ரெடி பண்றான். அங்க ஸ்மெல் அப்படி தூக்குது. சின்ன பொண்ணோட பேரு அட்டிலியரா. இந்த டிஷ் அவ சாப்பிட்றா, அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அவளோட கண்ணுல இருந்து அப்படி கண்ணீராவது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் அவ சாப்பிட்டதே இல்லையா. இதே மாதிரி அவ சாப்பிட்டு முடிக்கிறா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கேக்குறான், அம்மா டிஷ் வந்து எப்படி இருக்கு உனக்கு. அவ சொல்லலான்னு வரா, ஆனா அதுக்குள்ள நிறைய சாப்பிட்டதுல தொண்டையில மாட்டிக்கமா, நல்ல வியடா சவுண்ட் எல்லாம் இருப்பான். எதுவும் இல்லல, நீ வந்து ஓகே தானே அப்படின்னு அவ கேக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம டென்னிஸ் கூட அவ நல்லாவே ஓட்டிக்கிறா. நம்ம டென்னிஸ்க்கும் நல்லாவே அவளை பத்தி புரிஞ்சிருக்கு. அதனாலயே அவளோட பாஸ்ட பத்தி எல்லாம் ஆளு கேட்கவே இல்ல. எத்துல முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே அவ ஒட்டிக்கிறான் நம்ம டென்னிஸ் கூட. டென்னிஸ்க்கு ஹெல்ப் பண்றது, டென்னிஸ்க்கு ஒரு உதவியா இருக்கிறது தான் அவளோட வேலையாவே இருக்கு. டென்னிஸும் ஃபைனலி அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிடுறான். டென்னிஸ்கா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவுதான் நான் ஓபன் பண்ணிட்டேன் இப்படின்னு அவன் கத்துறான். அங்க அட்டிலியர் கிட்ட சொல்றான், இதான் இங்க போஸ்டர் கேர்லா இருக்க போற, அதுக்கு நீ ரெடியா. அவ ஓகேன்னு சொல்றான். எனக்கு தெரியல இவளால அதை பண்ண முடியுமான்னு. அவ மோட்டிவேட்டடா இருக்கா. அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் நாள் அங்க ஆரம்பிக்குது. அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. அங்க கவசத்தோட யாரோ வராங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. அனிமே பத்தி சொன்னா நம்ம ஹீரோ கிட்ட குக்கிங் ஒண்டி தான் பவரான்னு கேட்டா அது கிடையாது. குக்கிங் அதே டைம்ல சண்டைறதும் அவனோட பவர் தான். என்ன அவளைக்கும் காட்டல. சோ நம்மளும் போக போக எபிசோட்லயே பார்க்கலாம். அனிமே ஃபீல் குட்டாவும் ரொம்ப சூப்பராகவும் போகும். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.